ஹலோ நண்பா. போன வீடியோல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க என்ன பண்ணணும்னு பார்த்தோம். வீடியோ பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஒரு உத்வேகம் வந்திருக்கும். ஆனா பலரோட மைண்ட்ல ஓடுற அடுத்த கேள்வி, சரிப்பா, காசை ஏதோ கஷ்டப்பட்டு சேர்த்துறோம். ஆனா அதை எங்கே போட்டா அது குட்டி போட்டு பல மடங்கா வளரும். நம்ம ஊர்ல பெரும்பாலும் முதலீடுனாலே ஒண்ணு பேங்க்ல போடுவோம், இல்லனா நிலம் வாங்குவோம். ஆனா இதையும் தாண்டி உங்க பணத்தை வேகமா வளர்க்க சூப்பரான 7 வழிகள் இருக்கு. உங்க ரசனைக்கு ஏத்த மாதிரி பாதுகாப்பான முறையில இருந்து பயங்கரமா லாபம் தர்ற முறை வரைக்கும் இந்த 7 இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸையும் இன்னைக்கு நாம அலச போறோம். இத தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க 1 கோடி ரூபாயம் அடையிற தூரம் பாதியா குறைஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் சுருக்கமா சொல்ல போனா, இது கவர்மெண்ட் நடத்துற ஒரு சேஃபான சேமிப்பு திட்டம். நம்ம போடுற காசுக்கு கேரண்டி உண்டு. அதே சமயம் வட்டியும் பேங்க் எஃப்டியை விட அதிகமா கிடைக்கும். இது யாருக்கானதுன்னா, நீங்க ஒரு சம்பளம் வாங்குறவரா இருக்கலாம், இல்லனா சொந்தமா பிசினஸ் பண்றவரா இருக்கலாம். இந்திய குடிமகன் யார் வேணும்னாலும் ஆரம்பிக்கலாம். ஆனா ஒருத்தருக்கு ஒரு அக்கவுண்ட் தான் இருக்கணும். எவ்வளவு முதலீடு செய்யணும்? குறைந்தபட்சம் வருஷத்துக்கு 500 ரூபாய் கட்டாயம் போடணும். அதிகபட்சமா வருஷத்துக்கு 1,50,000 வரைக்கும் போடலாம். ஒரே தடவையாவும் கட்டலாம், இல்லனா மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமாவும் கட்டலாம். இது ஒரு நீண்ட கால முதலீடு. இந்த அக்கவுண்ட் 15 வருஷம் வரைக்கும் இருக்கும். 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு மொத்த பணமும் வட்டியோட கிடைக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா 5 வருஷம், 5 வருஷமா எத்தனை தடவை வேணும்னாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மத்திய அரசு தான் இதோட வட்டியை முடிவு பண்ணுவாங்க. இப்போதைக்கு 7.1% வட்டி தர்றாங்க. இது கூட்டு வட்டி, தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முறையில கணக்கிடப்படுது. அதாவது நீங்க போடுற அசலுக்கு மட்டும் இல்லாம வட்டிக்கும் சேர்த்து வட்டி வரும். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ், நீங்க முதலீடு பண்ற காசுக்கு டாக்ஸ் கிடையாது என்பது சி படி. வர்ற வட்டிக்கும் டாக்ஸ் கிடையாது. 15 வருஷம் கழிச்சு எடுக்கிற மொத்த பணத்துக்கும் டாக்ஸ் கிடையாது. இது கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கறதால உங்க காசுக்கு 100% பாதுகாப்பு. பேங்க் திவாலானா கூட உங்க பணத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. அதே மாதிரி நீங்க ஒருவேளை கடன்ல சிக்கிட்டா கூட கோர்ட் உங்களோட பிபிஎஃப் பணத்தை எடுத்து கடனை அடைக்க சொல்லி உத்தரவிட முடியாது. சின்ன டிப்ஸ், நீங்க மாசம் மாசம் பணம் போடுறீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 5ஆம் தேதிக்கு முன்னாடி அந்த பணத்தை போட்டுடுங்க. அப்பதான் அந்த மாசத்துக்கான வட்டி உங்களுக்கு முழுசா கிடைக்கும். இரண்டாவது, பிக்ஸட் டெபாசிட். உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை, உதாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் இல்ல 1,00,000 ரூபாய் இருக்குன்னா, அதை இப்போதைக்கு செலவு பண்ண போறது இல்லைன்னா, அதை தூக்கி அப்படியே பேங்க்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போட்டு வைக்கிறது தான் எஃப்டி. நீங்க ஒரு தொகையை 6 மாசம், 1 வருஷம் இல்ல 5 வருஷம்னு ஒரு பிக்ஸடு பீரியடுக்கு பேங்க்ல போடுவீங்க. அந்த நேரத்துல பேங்க் என்ன வட்டி சொல்றாங்களோ அது கடைசி வரைக்கும் மாறாது. மார்க்கெட் மேல போனாலும் கீழே போனாலும் உங்க வட்டி அப்படியே இருக்கும். நீங்க வெறும் 7 நாள்ல இருந்து 10 வருஷம் வரைக்கும் உங்க விருப்பப்படி கால அளவை முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ பணம் தேவைப்படுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட், இது பேங்கை பொறுத்து மாறும். பொதுவா 6%இருந்து 7.5% வரை இருக்கும். 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மத்தவங்களை விட 0.50% வட்டி அதிகமா கிடைக்கும். வட்டி காசு நீங்க மாசம் மாசம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா டெபாசிட் முடியும் போது மொத்தமா எடுத்துக்கலாம். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ், எஃப்டியில் வர்ற வட்டி வருஷத்துக்கு 40,000 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு 50,000 ரூபாய்க்கு பேங்க்ல டிடிஎஸ் வரி பிடிப்பாங்க. உங்களோட மொத்த வருமானம் டாக்ஸ் கட்டுற அளவுக்கு இல்லைன்னா நீங்க ஃபார்ம் 15G15H சப்மிட் பண்ணி அந்த டாக்ஸை தவிர்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சேஃபான முதலீடு. ஒருவேளை பேங்க்ல ஏதாச்சும் பிரச்சனைனா கூட ஒரு நபருக்கு 5 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் மூலமா கேரண்டி உண்டு. அதனால பயப்பட தேவையில்லை. அவசரத்துக்கு பணம் எடுக்கலாம், ஆனா அபராதம் போடுவாங்க. அதாவது சொன்ன வட்டியை விட கொஞ்சம் குறைச்சு தான் தருவாங்க. சில பேங்க்ல ஓவர் டிராஃப்ட் வசதி இருக்கும். அதாவது உங்க எஃப்டி பணத்தை எடுக்காமலேயே அதுல ஒரு 90% தொகையை கடனா வாங்கிக்கலாம். மூன்றாவது, தங்கம் முதலீடு. தங்கத்தை நம்ம ஊர்ல வெறும் நகையா மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனா ஒரு இன்வெஸ்டரா நீங்க யோசிச்சீங்கன்னா அதுல லாபம் சம்பாதிக்க நிறைய வழிகள் இருக்கு. முக்கியமா சேதாரம், டி வேஸ்டேஜ் இல்லாம எப்படி லாபம் பார்க்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நகையா வாங்குறதுல என்ன சிக்கல்னா, நம்ம அம்மாக்கள் பண்ற முதலீடு இதுதான். ஆனா இதுல ஒரு சின்ன நஷ்டம் இருக்கு. நீங்க நகை வாங்கும்போது 10% முதல் 20% வரை செய்கூலி சேதாரம் கட்டணும். அந்த நகையை நீங்க விற்கும்போது அந்த 20% காசு உங்களுக்கு கிடைக்காது. அப்போ தங்கத்தோட விலை 20% ஏறினாதான் நீங்க போட்ட காசு உங்களுக்கு வரும். முதலீடு செய்ய சிறந்த வழிகள்.
கோல்ட் காயின்ஸ் அண்ட் கோல்ட் பார்ஸ். நகை கடை இல்லைன்னா பேங்க்ல வாங்கலாம். இதுல செய்கூலி சேதாரம் ரொம்ப கம்மி. பின்னாடி காசு தேவைப்படும் போது விற்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. டிஜிட்டல் கோல்டு ஃபோன்பே, கூகுள் பே இல்லைன்னா பேடிஎம்ல வாங்கலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க வெறும் ₹1 கூட தங்கம் வாங்கலாம். நீங்க வாங்குற தங்கம் டிஜிட்டலா உங்க அக்கவுண்ட்ல இருக்கும். அவங்க உங்களுக்காக அதை பாதுகாப்பான லாக்கர்ல வச்சிருப்பாங்க. நீங்க வேணும்னா அதை காசாவோ இல்ல நகையாவோ மாத்திக்கலாம். பெரிய பெரிய ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற மொத்த முதலீட்டுல 10% இருந்து 15% வரைக்கும் தங்கத்துல வச்சிருக்குது ரொம்ப நல்லது. மார்க்கெட் சரிஞ்சாலும் தங்கம் உங்களை தாங்கி பிடிக்கும். 4வது தேசிய பென்ஷன் சிஸ்டம். சுருக்கமாக சொல்லப்போனால், இது உங்க ரிட்டையர்மெண்ட் காலத்துக்காக நீங்களே உருவாக்கிக்கிற ஒரு பென்ஷன் ஃபண்ட். முன்னாடி கவர்மெண்ட் வேலையில இருந்தவங்களுக்கு மட்டும்தான் பென்ஷன் கிடைச்சது. ஆனா இப்போ எம்பிஎஸ் மூலமா யார் வேணும்னாலும் பென்ஷன் வாங்க முடியும். நீங்க வேலை பார்க்குற காலத்துல, அதாவது 18 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் இந்த அக்கவுண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா காசு போடுவீங்க. அந்த காசை எக்ஸ்பர்ட்ஸ் ஷேர் மார்க்கெட் மற்றும் கவர்மெண்ட் பாண்டுகள்ல முதலீடு பண்ணுவாங்க. நீங்க 60 வயசு ஆகி ரிட்டையர் ஆகும்போது ஒரு பெரிய தொகை உங்களுக்கு கிடைக்கும். ரிட்டையர்மெண்ட் அப்போ 60% பணத்தை நீங்க மொத்தமா எடுத்துக்கலாம். இதுக்கு ₹1 கூட டாக்ஸ் கிடையாது. மீதி 40% பணத்தை நீங்க எடுக்க முடியாது. அதை ஏதாச்சும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில போட்டுடுவாங்க. அவங்க அந்த பணத்துல இருந்து உங்களுக்கு மாசம் மாசம் பென்ஷன் தருவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் என்பிஎஸ்ல இவ்வளவுதான் வட்டின்னு ஃபிக்ஸ்டா கிடையாது. ஏன்னா இது மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால ஷேர் மார்க்கெட் ஏறுறத பொறுத்து மாறும். பொதுவா வருஷத்துக்கு 10% இருந்து 12% வரைக்கும் வட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது பிபிஎஃப் மற்றும் எஃப்டிஐ விட அதிகம். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் என்பிஎஸ்ல போடுற காசுக்கு வழக்கம் போல 1,50,000 வரை கழிச்சுக்கலாம். இதுதான் ஸ்பெஷல். கூடுதலா ஒரு 50,000 வரைக்கும் நீங்க டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கலாம். மொத்தமா வருஷத்துக்கு 2 லட்சம் வரை சேவ் பண்ணலாம். ஒரு சின்ன கால்குலேஷன். நீங்க இப்போ 25 வயசுல ஆரம்பிச்சு மாசம் 5,000 போட்டுட்டு வந்தீங்கன்னா 60 வயசுல உங்க கையில கிட்டத்தட்ட ₹1.5 கோடி இருக்கும். அது போக மாசம் ₹60,000 வரைக்கும் பென்ஷனும் கிடைக்கும். 5வது, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். நம்ம ஊர்ல சொத்து சேர்த்து வைக்கணும்னு சொன்னாலே அது நிலம் வாங்குறது தான். அதை 2 விதமா பிரிக்கலாம். 1, நேரடி ரியல் எஸ்டேட். இது நம்ம வழக்கமா பண்றது. ஒரு காலி இடமோ வீடோ இல்லனா ஒரு கடையோ வாங்குறது. இதுல மாசம் மாசம் வாடகை வரும். ஒரு 5 முதல் 10 வருஷம் கழிச்சு நிலத்தோட விலை பல மடங்கு ஏறி இருக்கும். பெரிய அமௌண்ட் தேவை. லட்சக்கணக்கில் இல்ல கோடிக்கணக்கில் பணம் வேணும். பத்திரம் சரி பார்க்கறது, வில்லங்கம் பார்க்கறதுன்னு நிறைய அலைச்சல் இருக்கும். பணம் உடனே தேவைன்னா நிலத்தை இன்னைக்கே வித்து நாளைக்கே காசாக்க முடியாது. 2, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். எல்லாராலையும் ₹1 கோடி போட்டு ஒரு பெரிய ஷாப்பிங் மால்லையோ இல்ல ஐடி பார்க்லயோ ஒரு இடத்த வாங்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி பெரிய இடங்கள்ல நம்மள மாதிரி ஆளுங்க கூட்டு முதலீடு பண்றது தான் ஆர்இஐடிஸ். இதை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு கம்பெனி இருப்பாங்க. அவங்க மக்கள் கிட்ட இருந்து காசை வசூலிச்சு பெரிய பெரிய ஐடி பார்க், ஹோட்டல், ஷாப்பிங் மால் இதையெல்லாம் வாங்குவாங்க. அந்த இடங்கள்ல இருந்து வர்ற வாடகைய முதலீடு செஞ்ச மக்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க வெறும் ₹500 இருந்தா கூட ஒரு ஆர்இஐடில பங்குதாரர் ஆகலாம். ஆர்இஐடில இருக்கிற நன்மைகள்: ஒரு பெரிய ஆபீஸ் பில்டிங்ல நீங்களும் ஒரு ஓனர் ஆகலாம், அதுவும் கம்மியான காசுல. அங்க வர்ற வாடகை வருமானத்துல 90% காசை முதலீட்டாளர்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு சட்டம் இருக்கு. ஆர்இஐடிஸ் ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகியிருக்கும். அதனால உங்களுக்கு பணம் வேணும்னா உடனே போன்லயே வித்துட்டு காசை எடுத்துக்கலாம். நிலம் வாங்கும்போது இருக்கிற பத்திரம் பிரச்சனை, மெயின்டெனன்ஸ், வாடகைக்காரங்க கிட்ட சண்டை போடுற வேலை எதுவுமே உங்களுக்கு கிடையாது. 6வது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல எல்லாரும் பேசிக்கிற ஒரு விஷயம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நம்மள மாதிரி நிறைய முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து பணத்தை வசூலிச்சு ஒரு பெரிய தொகையா மாத்தி அதை ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல தங்கம் பாண்டுகள்லயோ முதலீடு பண்றதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த பணத்தை நிர்வகிக்க ஒரு படிச்ச எக்ஸ்பர்ட் இருப்பாரு. எந்த கம்பெனி ஷேர் வாங்கினா லாபம் வரும்னு அவருக்கு நல்லா தெரியும். அவரு தான் உங்களுக்காக முடிவெடுப்பாரு. நீங்க போடுற காசுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு யூனிட்கள் கொடுப்பாங்க. இதோட விலையை நெட் ஆசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எப்படி முதலீடு செய்யலாம்? எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதுதான் ரொம்ப பிரபலம். மாசம் மாசம் 500 அல்லது ₹1000 ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்கிறது. இது ஒரு சின்ன துளி பெருவெள்ளம் மாதிரி. லம்சம்
உங்ககிட்ட மொத்தமா ஒரு 50,000 ரூபாய் இருக்குன்னா அதை ஒரே தடவையாவும் போடலாம். இதுல 3 வகைகள் இருக்கு. 1, எக்விட்டி ஃபண்ட். உங்க பணத்தை ஷேர் மார்க்கெட்ல போடுவாங்க. ரிஸ்க் கொஞ்சம் அதிகம், ஆனா லாபம் ரொம்ப அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. 2, டெட் ஃபண்ட். உங்க பணத்தை கவர்மெண்ட் பாண்டுகள்ல போடுவாங்க. இதுல ரிஸ்க் கம்மி, லாபம் ஓரளவு நிலையா இருக்கும். 3, ஹைபிரிட் ஃபண்ட். பாதி ஷேர் மார்க்கெட், பாதி பாண்டுகள்னு கலந்து போடுவாங்க. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பத்தி எதுவும் தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் வேலை செய்வாரு. நீங்க 500 ரூபாய் போட்டாலும் அந்த காசை 50 வேற வேற கம்பெனிகள்ல பிரிச்சு போடுவாங்க. அதனால ஒரு கம்பெனி நஷ்டமானாலும் மத்த கம்பெனி லாபம் உங்களை காப்பாத்தும். அவசர தேவைன்னா இன்னைக்கு வித்தா 2 நாள்ல காசு உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துடும். ஷேர் மார்க்கெட் கீழே போனா உங்க முதலீடும் குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால குறுகிய காலத்துக்கு இதுல போடக்கூடாது. அந்த எக்ஸ்பர்ட் உங்க பணத்தை மேனேஜ் பண்றதுக்காக ஒரு சின்ன பெர்சன்டேஜ் கமிஷன் எடுத்துப்பாரு. மியூச்சுவல் ஃபண்ட்ல டைரக்ட் பிளான் தேர்ந்தெடுத்தீங்கன்னா கமிஷன் கம்மியா இருக்கும், லாபம் அதிகமா கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. இந்த வாசகத்தை நீங்க டிவில பார்த்திருப்பீங்க. அது உண்மைதான். ஆனா லாங் டேர்ம்ல பார்த்தா மத்த எல்லாத்தையும் விட இதுல லாபம் அதிகம். 7, டைரக்ட் ஸ்டாக்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு மேனேஜர் உங்களுக்காக முடிவெடுப்பாரு. ஆனா டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல நீங்க தான் பாஸ். நீங்களே ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்து அதோட பார்ட்னர் ஆகிறது தான் இது. ஒரு கம்பெனிக்கு அவங்க பிசினஸை பெருசு பண்ண காசு தேவைப்படும். அதுக்காக அந்த கம்பெனியை லட்சக்கணக்கான குட்டி குட்டி துண்டா பிரிச்சு மக்களுக்கு விற்பாங்க. அந்த ஒரு துண்டு தான் ஷேர். நீங்க ஒரு கம்பெனியோட 10 ஷேர் வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனியில நீங்களும் ஒரு குட்டி ஓனர் அல்லது பங்குதாரர்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு ஷேரை 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அந்த கம்பெனி நல்லா லாபம் பண்ணி வளர்ந்தா ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஷேர் விலை 150 ரூபாய் ஆகலாம். இப்போ உங்களுக்கு 50 ரூபாய் லாபம். கம்பெனிக்கு வர்ற லாபத்துல ஒரு பகுதியை அவங்க கிட்ட ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. இது உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே நேரடியா வரும். மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க காசை ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்துருவீங்க. அவர் 50 கம்பெனில பிரிச்சு போடுவாரு. இது ஒரு டூர் பஸ் மாதிரி டிரைவர் கூட்டிட்டு போவாரு. டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல நீங்களே கார் ஓட்டுற மாதிரி. எந்த கம்பெனி மேல போகும், எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும்னு எல்லா முடிவும் நீங்க தான் எடுக்கணும். இதுல ரிஸ்க் என்ன? அந்த கம்பெனி நஷ்டம் அடைஞ்சாலோ அல்லது ஏதாவது தப்பு பண்ணாலோ ஷேர் விலை டக்குன்னு கீழே இறங்கிடும். நீங்க போட்ட அசல் காசு குறையவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா தெரிஞ்ச கம்பெனிகள்ல மட்டும் ஆரம்பத்துல முதலீடு பண்றது நல்லது. நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுத்தா மியூச்சுவல் ஃபண்டை விட பல மடங்கு அதிக லாபம் கிடைக்கும். எந்த கம்பெனி பிடிக்குமோ அதுல மட்டும் காசு போடலாம். கம்பெனியை பத்தி படிக்கணும், நியூஸ் பார்க்கணும். இதுக்கு கொஞ்சம் டைம் செலவாகும். மார்க்கெட் இறங்கும் போது பயம் வரலாம். ஆரம்பத்துல உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க தினமும் பயன்படுத்துற பொருட்கள் இருக்கிற கம்பெனி ஷேர்களை கவனிங்க. உதாரணத்துக்கு பிஸ்கட் கம்பெனி, பெயிண்ட் கம்பெனி, பேங்க். எடுத்த உடனே தெரியாத கம்பெனில காசு போடாதீங்க. கடைசியா ஒரு விஷயம், இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா நீங்க பண்ற அந்த ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு செம பூஸ்ட். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க.